வி நீடு மணி. எப்படி பணம் வரும்? இப்போ நம்ம யார் பணத்தை பற்றி சிந்தனை இருக்காங்க? பணத்தை பற்றி சிந்தனை ஒருத்தருக்குமே கிடையாது. அவங்க என்னென்னா, இப்போ நம்ம தேடுற விஷயம் என்னென்னா, ஒரு ஜோசி கருத்து வர்றவனுக்கு எதாவது சொல்லணுங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குது. தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை தன்னுடைய ஜாதக பலிக்காதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்து தன்னுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க? அப்போ வந்து லம்ங்கிற பீஜம் வரணும், இம்ங்கிற பீஜம் வரணும், மம்ங்கிற பீஜம் வரணும், அந்த கிளியுங்கிற பீஜம் வரணும், இதெல்லாமே வரணும். அப்போ அதாவது அதுக்கு அதிபதி யாருன்னா விஷ்ணுவும் லட்சுமியுமே. நம்மளை சுற்றி இருக்கிற மூதிகளுக்கு தண்ணி ஊற்றணும். செடிகளுக்கு எந்த கோயில் போனாலும் செலவிரிச்சு தண்ணி ஊற்றுங்கிறது குறுகணிமொழி மாற. பின்னால் வர்றது 11 பெட்டி மாற. அந்த குறுகணிமொழி நக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்கணை சுற்றி அந்த 11 பெட்டி விடவே முடியாது. அது இன்ஜின் போன மாதிரி அந்த தொத்திட்ட பின்னால் வந்துட்டே இருக்கு. நீங்கள் எந்த பெட்டி விடு, சரி 6 வேண்டாம் விட்டு. இந்த குருஜி என்ற வார்த்தைக்கு அர்த்தங்கள் பல உண்டு. குருஜி என்றால் இப்பொழுது எல்லாருமே குருஜி தான் போட்டிருக்காங்க. எனக்கும் அவர் குருஜி தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம மருதமலை குருஜி ஐயா மூலிமா வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனியும் வாழப்போகிறவர்கள் தமிழ்நாட்டில் மிக அதிகம். அவர்களில் நானும் ஒருவன். ஐயானால் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இனியும் வாழ்வேன். இது ஒரு குருஜிக்கு, ஒரு மாணவனுக்கு, ஒரு சீடனை கொடுக்கின்ற ஒரு விஷயம் இது. அதே மாதிரி ஐயானால் கண்ணுக்கு தெரிந்தவர்கள் மட்டும் வாழல. இப்போ நம்மக்கிட்ட படிக்க வராங்க, படிக்கிறாங்க, படித்தவங்க மட்டும் வாழ்கிறதுங்கிறது வேறு. ஐயாவுடைய ஒரு புக்கை வச்சுக்கிட்டு பல 100 பேர் வெளியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பெருமை மருதமலை குருஜி ஐயாவுக்கு மட்டுமே சாரும். இது யாரும் மறுக்க முடியாது. வெளியில் சொல்கிறதுக்கு வேணால் நிறைய பேர் தயங்குவாங்களே தவிர, எனக்கு தெரிந்து பல பேர்கிட்ட ஐயாவுடைய புக்கை ரகசியமாக வச்சுருக்காங்க. அந்த புக்கை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இனிமேலும் வாழ தான் போகிறாங்க. அவர் கொடுத்த சக்கரங்கள் தான். அது மாதிரி குருஜி என்பவர் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல பேரை வாழ வைக்கணும். இயற்கையாகவே அவர் பார்த்தீங்கன்னாவே, அவர்கிட்ட பேசுனீங்கன்னாவே ஐயா நல்லா இருப்பீங்க. நாம் கொஞ்சம் லோ எனர்ஜியாக இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, உடனே என்ன பண்ணுவார், பாசிட்டிவாக என்ன பண்ண மாற்றிடுவார். நிறைய விஷயத்தை, எந்த விஷயத்தை கேட்டாலும் சொல்லுவார். எந்த விஷயம் ரகசியமாக வச்சுக்க மாட்டார். அது இப்போலாம் என்ன பண்ணுறாரு, யார் கேட்டாலுமே எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அந்தளவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் இருக்கிற காலம் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா தாந்திரிக உலகத்தில் அவர் ஒரு மைல்கல்லாக தான் இருப்பார். அவருக்கு பின்னாடியும் பல ஆளுகள் பார்த்திங்கன்னா அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் கட்டாயமாக இருக்கும். அந்த அளவுக்கு தன்னில ரகசியத்தை வைத்துள்ள திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் நம்மளுடைய 17வது ஜோதிட மாதாந்த கதையின் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு அரிய மூலிகையின் ரகசியங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயாவுடைய குறிப்புகள் எல்லாம் குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும். எந்த காலத்திலையும் உங்களுக்கு அது உங்களை வாழ வைக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு விஷயமாக ஐயாவுடைய குறிப்புகள் இருக்கும். ஐயா வாங்கய்யா. சொல்லக்கூடாது. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருப்பாதம் போற்றி செய்து, இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆன்லைன் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே வந்து இனிய வணக்கத்தை கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். பொதுவாக வந்து வளர்ச்சிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒவ்வொருத்தருக்கு இருக்கணும். இப்போ சின்ன குழந்தைய இருக்குது, பிறந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, பிறந்ததுலேருந்து நாளுக்கு நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சம் வளருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம அன்பு சிஷியன் வந்து நமக்கு ஏழுமலை ஐயா இருந்தார். ஏறக்குறைய இப்போ அவரோட வளர்ச்சியில் ஒரு 20 வருஷ கட்டத்துக்குள்ளே நான் பார்க்கும்போது முதல் இருந்ததை விட இப்போ என்னென்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பாசிட்டிவாக அப்போ அவர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்க சொல்லுவோம். ஜோதிடமே பாசிட்டிவாக சொல்கிறவங்க மட்டும்தான் வந்து நீண்ட காலம் இருக்க முடியும். அந்த நெகட்டிவ் சொல்ல அடிபடும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னேன். அப்போ என்னென்னா, பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கார். ஒவ்வொரு விஷயம் பாசிட்டிவாக தான் சொல்லுவார். எந்த ஒரு மோசமாக இருந்தாலும் கூட பாசிட்டிவாக சொல்லி பழகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தருணம். என்னுடைய அன்பு சிஷியன் யோகநாத் குருஜி, அவர் பேர் சதீஷ்குமார் தான், நான் யோகநாத் குருஜின்னு சொல்லி பேரை மாற்றி கொடுத்துருக்குறோம். ஏன்னா வந்து அவருக்கு வந்து வராகி அன்னைக்காக, நான் வணங்கக்கூடிய வராகி அன்னைக்காக என்னுடைய சிஷியன் நிறைய பேர் கோயில் கட்டியிருக்காங்க. அதில் இவரும் வந்து கோயில் கட்டுறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. அந்த திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து எல்லாம் ஆண்டவன் தானே. அம்மாளுக்கு மேலே உலகத்தில் யார் இருக்காங்க பாரு. உள்ளே வந்து ஒரு பீடம் தயார் வச்சு, யோக வராகி பீடம் என்று வச்சு, இது வந்து அடுத்து வந்து கோயிலாக நிர்மாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு தயார் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஆரம்பித்து இப்போ இந்த கருத்தரங்கு வந்து தொடர்ச்சி இன்றைக்கு நாள் வந்து 17வது
கருத்தரங்கம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து எப்படி நம்ம குழந்தை எப்படி ஒவ்வொரு நடையிலையுமே வளருதோ, அதே மாதிரி வளர்றதை கண்டு எப்படி அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்களோ அந்த வளர்ச்சி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்போ வந்து நாளுக்கு நாள் இவங்கெல்லாம் வளரும்போது, நம்முடைய சிஷ்யர்கள் வளரும்போது எனக்கு பெருமை அப்படிங்கிறது தான் ஒழிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க வந்து நம்மளை கண்டுக்கணும், பார்த்துக்கணும், புகழணுங்கிற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு விஷயம் வந்து நல்லா இருங்கிற ஒரு விஷயந்தான் வந்து ஒருத்தர் எல்லாத்தையுமே வாழ வைக்கும். இந்த நிமிஷம் ஸ்டில் வந்து எல்லாருமே நல்லா இருந்தது, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்க நல்லா இருங்கிற வார்த்தை தான் பாசிட்டிவ் தான் சொல்லி பழகணும். அப்போ அந்த பாசிட்டிவ் தான் வந்து நீங்கள் ஜோதிட ஆஃபீஸ் போடுறோம், ஜோதிட நிகழ்ச்சி ஒரு நம்ம ரூமில் உட்காந்துருக்கிறோம்னா ஃபுல்லாக பாசிட்டிவாக சொல்லுங்கள். உங்களை சுற்றி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ரூமுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நல்லா நீங்கள் அனுபவத்தில் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ உடனே பயமுறுத்துற மாதிரி சொல்கிறது, 7:30 சனி வந்துடுது, அஷ்டமி சனி வந்துடுது, கண்டக சனி, இதெல்லாம் பயமுறுத்துகிற வேலைக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து பெரும்பான்மை எல்லாமே பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய பரிமாற்றமெல்லாம் சரி வராது. 7:30 சனியில் தான் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சொத்துக்கள் வாங்கினது, இடம் வாங்கினது, வீடு வாங்கினது எல்லாமே ஜெயிச்சது 7:30 சனியில் தான் வாங்கியிருக்காங்க. 7:30 சனி வந்து என்னென்னா நீதிமான். உண்மையை பேசு, உண்மையாக நடக்கும். அதுதான் ஒரு விஷயம். ஜோதிடம் சொல்கிறோமோ உண்மையை சொல்லி பாருங்கள், கரெக்டான பலன் நடக்கும். அப்போ உண்மை என்னென்னா நீதிமான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதனால தான் தராசுங்கிற இடத்துல துலாத்தில் வந்து ஒரு உச்சமாகிற காரணம் நீதிமான் தான் உச்சமாகணும். மற்ற எந்த கிரகங்களுக்கு அந்த இடத்துல தகுதி கிடையாது. அப்போ தராசு நீதியாக இருக்கக்கூடியவன் தான் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா பொதுவில் எல்லாமே கண்டுக்காம விட்டுறோம். பொதுவாக கதை பேசுகிற மாதிரி விட்டுருக்கபடி எல்லாம் நடைமுறையில் 9 கிரகங்களும் அதுக்கு மேலே எந்த விஷயத்திலையும் கிடையாது. அப்போ நமக்கு 9 கிரகத்தையும் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் வந்து ஜோசியம் கைரேகையெல்லாம் பார்க்குறவங்க இருக்காங்க. அந்த கையில் வந்து 9 கிரகங்கள் இருக்குது இல்லையா? நம்ம அதனால் என்ன பண்ணுறோம், கையில் நல்லா தேய்ச்சி பார்க்குறது வந்து மகாலட்சுமி பார்க்குறதுல 9 கிரகத்தான் பார்க்குறோம். கையை தேய்ச்சி முகத்தை தேய்ச்சி பார்க்குறது 9 கிரகத்தான் பார்க்குறோம். இது வந்து நடைமுறையில் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற விஷயந்தான். இது வந்து சிம்பிளான விஷயந்தான். ஆனால் நம்ம தெரியாமல் பண்ணிகிட்ருக்குறோம். தெரிஞ்சு பண்ணுறோமா? நிறைய பேத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த கையை தேய்க்கும் போது 2 கையும் தேய்க்கணும். இடது கை வலது கையும் தேய்க்கும் போது இதில் சூரியமேடு சந்திரமேடு இதெல்லாம் உராய்வு ஏற்படணும். உராய்வு ஏற்படுறது தான் விஷயம். அதே மாதிரி முகத்திலையும் ஒரு 2 3 நல்லா தேய்ச்சி விட்டு அப்படி முடிக்கும்போது என்ன ஆனால் அந்த 9 கிரகங்களோட ஆசை வந்துடும். இப்போ நம்ம வந்து விநாயகர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நாள்கள், கிழமைகள், நட்சத்திரங்கள் இல்லாதனால கோயிலே இப்போ சாமியவே வந்து பிராண பிரதிஷ்டையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து அதுக்கு அந்தளவுக்கு அமைப்புனா கிழமைகள், நட்சத்திரங்கள், திதிகள் இதெல்லாமே நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குது. அப்போ வந்து என்னென்னா அப்போ அந்த இடத்துல என்னென்னா ஒரு ஜோதிடம் தான் அதில் வந்து பலம் பெறுகிறான். ஜோதிடம் தான் பலம் பெற முடியும். மற்ற யாரும் பலம் பெறதை விட ஜோதிடருக்கு அப்போ என்னென்னா அதை தெய்வீக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுந்தரராஜனையா சொன்னபோது ஒரு 12 வருஷம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ யார் வந்தாலும் கூட ஒரு 12 வருஷம் வந்து அதில் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க வந்து ஜோசியர் முழு நேரம் ஜோசியர் ஆயிடுவாங்க. சொல்கிறது வாக்கு பலிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அது மேலே ஒரு சாமியை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்கன்னா 12 வருஷம் ஆகணும். 12 வருஷம் ஆனால் தான் அந்த கோயிலில் வந்து அந்த சாநித்தியமானது நிறைய கூடி அந்த இடத்துல பவர் வரும். 12 வருஷம் ஆகணும். அப்போ இதெல்லாமே நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயந்தான். இது எதுவுமே கிடையாது. இப்போ கோயிலெலாம் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சங்கள் இருக்குது. அப்போ ஸ்தல விருட்சங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு. இப்போ உதாரணம் வந்து முல்லைச்செடி அப்படிங்கிறாங்க, திருக்கடையூரில் இருக்குது. முல்லைச்செடி அது எப்போ அவர் நம்ம அந்த இடத்துல கோயில் வந்து உருவாக்கப்பட்டதோ அந்த இடத்துல தானே முளைச்சி வர்றது தான். இப்போ நீங்கள் இந்த ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெட்ட வைக்கப்படுறதில்ல. நீங்கள் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சாமி ஸ்தாபிதம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தானே உருவாகிறது தான் அந்த ஸ்தல விருட்சம் அப்படிங்கிற பேர். அப்போ எத்தனையோ இடத்துல பார்த்துருக்குறோம். இப்போ திருச்சியில் வந்து திருவனைக்காவில் என்ன பழம் இருக்கு? கரெக்டாக எத்தனை மணிக்கு உழுகுது? அது 12 மணிக்கு உழுகும். 12 மணிக்கு உச்சி நேரத்தில் உழுகும். அதை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. நாம் முடிவு பண்ண விஷயம் இல்லை. அது வருஷம் பூரா விழுந்துட்டு அது வருஷம் பூரா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டுருங்க. இறைவனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்போது இந்த அற்புதம்ங்கிறது எங்கே நடக்குது பாரு. எங்கள் ஊர் கோவை மாவட்டத்தில் வடமுதிரிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது பல்லாயிரக்கணக்கான வருஷம், குறைஞ்சது 1000ஆவது கண்டிப்பாக இருக்கும். அதில் முருங்கை மரம் தான் ஸ்தல விருட்சம். முருங்கை மரம் அடுக்கடுக்காக காய்ச்சிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்காயை தவிர நம்ம கண்ணிலேயே தெரியாது. பூவும் காயுமா தவிர வருஷம் பூராமே. அப்போ அந்த இடத்துல எப்படி ஒரு இறைவனுடைய செயல்பாடு பார்த்தீங்களா? அப்போ வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த தானே வந்து வரக்கூடியது அந்த ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது. இப்போ நாம் வச்சு வரக்கூடிய அமைப்பு இல்லை. ஸோ வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் கிடைக்கும்னா எந்த கோயிலுக்கு போனாலும் கூட அந்த ஸ்தல விருட்சத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது. பெரும்பான்மையும் பேச்சு குறைங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பேசக்கூடாது. கோயிலுக்கு போகும்போது பேசக்கூடாது.
நம்ம போகிறோம், முறைப்படி ரூல்ஸ் போய் கைகள் கழுவிட்டு போய் உட்காந்துட்டு விநாயகர் விநாயகர் வந்து எப்படி வழிபடணும்? கோயில் திறந்துனா தான் வழிபடணும். விநாயகர் வந்து அப்படி அந்த கோயில் சாத்தி வச்சுருந்தாங்கன்னா அங்கே சாநித்தியமே கிடையாது. அங்கே கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த இடத்துல வேஸ்ட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து முதல் இறைவனுக்கு விநாயகனுக்கு ஒரு விஷயம் பண்ணாத இடத்துல வந்து தீபம் எரியாத இடத்துலையோ பூட்டப்பட்ட இடத்துலையோ வழிபடுதல் சரியான கணக்கல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து கட்டாயம் வைக்கணும். அப்போ அவருக்குன்னு தனியாக நெய்வேத்தியம் வைக்கணும். இப்போல்லாம் நடைமுறையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு நெய்வேத்தியத்துக்காட்ட அங்கே இருக்கிற 100 சாமிக்கு காமிச்சிட்டு வந்துடுறாங்க. கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு இதில் ஒரே தட்டம், அந்த சின்ன பிளேட்டு அதில் வச்சு அத்தனை சாமி தொன்னைன்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் வந்து சரியான முறையில் எல்லா தெய்வத்துக்கும் வைக்கணும். அப்போ தெய்வத்துக்கு வச்சுட்டு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்கும். ஆனால் நம்ம செய்கிறதில்ல. அது காரணம்ங்கிறது என்னென்னா, ஒன்று கோயிலில் வந்து பொருளாதார பிரச்சனைக்கெலாம் பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா தினசரி கொடுக்குறதுங்கிறது அது இப்போ சாத்தியம் இல்லைன்னு தெரியாது. ஸோ வந்து என்னென்னா, நம்மளை பொறுத்தளவு இதெல்லாமே வந்து அற்புதங்கள். நம்ம பெரியவங்க சொன்ன விஷயத்து பூராமே கடைப்பிடிக்கிறத விஷயம். இப்போ ஜோதிடம்ங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் குருகுல வருஷமாக 10 வருஷம் 12 வருஷம் இருந்தால் தான் அங்கே கூடவே இருக்கணும். இருந்தால் தான் பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து நூல்கள் இத்தனை ஜோதிட நூல்கள் இப்போ சமீபத்தில் இருக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இருந்தது ஆங்கிலத்தில் இருந்தது, அதே மாதிரி வெளி மாநிலங்கள் மொழிகள் இருந்தது. இப்போ ஜாதக அலங்காரம், ஜோதிட களஞ்சியம்னு ஒரு நூல் ஒன்று இருந்தது. ஜோதிட களஞ்சியங்கள் பெரும் பாடல்கள் தான். இப்போ அந்த ஜோதிட களஞ்சியம் காணாமல் போயிடுது. அதிலிருந்து கடைசியில் வந்து இந்த கோச்சார பலனுக்காக கொடுத்துருப்பாங்க. பாடல்கள் வந்து 9 கிரகங்களுக்கும் வந்து நல்லது செய்யக்கூடிய இடம், கெட்டது செய்யக்கூடிய அந்த ஜோதிட களஞ்சியத்தில் மட்டும்தான் உண்டு. திங்களும் 12 திகழ் 2 5 8 அங்கத 4 அகில அதன் செய்யும் குற்றங்களில் ஆதித்தன் 12 அஷ்டமத்தில். அப்போ அதே மாதிரி எல்லா பலன் புந்தி 4 5 7 12 இன்பன் ஜென்மம் நலமில்லை 3 நாளில் நட்பு உற்றான். இப்படியே வந்து 9 கிரகங்களுக்கும் பலன்கள் கொடுக்கப்பட்டிருந்தது நூல்கள், பழைய நூல்கள். அதெல்லாமே என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலத்தில் வர 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 இந்த பாடல்கள் புரியாதனால எல்லாமே போயிடுது. ஒரு பாடல் எடுத்துட்டோம்னா நீங்கள் ஜாதகலங்காரத்தில் ஒரு முதல் பாவத்துக்கு மட்டும் ஏறக்குறைய ஒரு 100 பாடல்களுக்கு மேலே உண்டு. பல்லோட குழந்தை மறைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குங்கிற விஷயம் அந்த 100ஐயும் படித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட அர்த்தம். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ லக்கண பாவம் அப்படிங்கிற லக்கணம்ங்கிறது என்ன ஒரு அடிப்படை லக்கணம்ங்கிறது தலை. அந்த தலையை பற்றி யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க? தலைக்குள்ள என்ன இருக்குது? மூளை. யாராவது மூளை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா? அப்போ மூளை ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ ஜோதிடங்கிறவங்க வந்து 12 பெட்டி ஆராய்ச்சி பண்ணணும். 1ஆம் இடம்ங்கிறது தலை, 2ங்கிறது முகம், 3 கழுத்து கை, 4வது மார்பு, 5வது இதயம், 6வது வயிறு, இப்படி உடம்புல வந்து கால் வரை பாதம் 12. இப்போ அந்த 12 உறுப்பையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ 12ல் தலையை ஆராய்ச்சி பண்ண எண்டான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி தலையை ஆராய்ச்சி பண்ண. தலைக்குள்ள மூளை இருக்குது, இடது மூளை வலது மூளை அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து இடது மூளை வந்து கான்சியஸ், வலது மூளை வந்து சப்கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. அப்போ வந்து வலது மூளை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் இத்தனையும் சித்தர்கள் எல்லாம் பண்ண விஷயங்கள் வந்து அந்த 6 சக்கரங்களில் போகிறது, மூலாதாரம், சுபதிட்டனம், மணிபூரகம், மனாதகம், விசுத்தி பண்ணுறது, இதெல்லாமே அடிப்படையில் தான் மூச்சு பயிற்சி. இப்போ நம்ம பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா, சாதிக்கணும்னு நினச்சா we need money. எப்படி பணம் வரும்? இப்போ நம்ம யார் பணத்தை பற்றி சிந்தனை இருக்காங்க? பணத்தை பற்றி சிந்தனை ஒருத்தருக்குமே கிடையாது. அவங்க என்னென்னா, இப்போ நம்ம தேடுற விஷயம் என்னென்னா, ஒரு ஜோசி கருத்து வர்றவனுக்கு தான் சொல்லணுங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குது. தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை தன்னுடைய ஜாதகம் பலிக்காதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்து தன்னுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க? முழுசாக தன்னுடைய ஜாதகத்தை அத்தனை வர்க்க சக்கரங்களும் போட்டு, அஷ்டவர்க்கம் போட்டு, எல்லாமே போட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இவனுக்கு என்னதான் நடக்குன்னு ஒரு முடிவு பண்ணும்போது தான் நாம் வந்து வித்வானாக முடியும், ஜோதிட வித்வானாக முடியும். அப்போ நம்ம ஜோதிடத்தில் எத்தனை கணக்குகளுக்கு நாடியம்சம்ங்கிறது ஒரு கட்டத்தையும் 150 பிரிக்கிறாங்க நாடியம்சம். அப்போ 150ஐயும் பிரிக்க தெரியணும். அத்தனையும் கணிதம் போட்டு அத்தனையும் எடுத்து வச்சு சொல்லும்போது தான் அப்போ ஜோதிடங்கிறது ஒரு மிடுக்கு வரும்போது தான் அந்த பூரணத்துவமான விஷயங்கள் வரும். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் என்னென்னா, ஒத்த கட்டத்திலேயே வாழ்க்கை பூரா ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஒத்த கட்டம் மீறி வந்தால் 2வது கட்டம் ராசி அம்சம், இதோட முடிஞ்சு போச்சு. மற்றபடி பின்னால் இருக்கிற வருஷங்கள் நம்மளால் கொடுக்கப்பட்டதில்லை, பழைய நூல்களில் கொடுக்கப்பட்டது அத்தனை வர்க்க சக்கரங்களும் வந்து எல்லாமே பின்னால் விம்சாம்சம், சதுர்விம்சாம்சம் இதெல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்போ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, முதல் தலை அப்படிங்கிற விஷயம், தலைக்குள்ள மூளை. இந்த மூளையில் என்னென்ன விஷயம் இருக்குது, அந்த நியூரோவில் என்னென்ன விஷயம் இருக்குது, அந்த மூளை என்னென்ன பண்ணுது. இப்போ இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் நிறைய நூல்கள் உண்டு, தமிழில் நூல்கள் கிடையாது. தமிழில் வந்து மூளை. அப்போ தமிழில் நூல்கள் எப்படி இருக்குன்னா, ஒரே விஷயம் மொத்தமாக ஆல்பா மெடிடேஷன். அப்போ அந்த ஆல்பா மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம மூளை வந்து 4 சுவாசத்திலிருந்து 14 சுவாசம் சுவாசிக்கும்
பண்ணும்போது இருக்கிறது ஆல்பா மெடிடேஷன், தியானம் பண்ணும்போது. அப்போ இயற்கை அது எந்நேரம் இருக்கும் அப்படின்னா, காலையில் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், 5 மணி வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்க, இப்போ நான் 3 to 5 தான் படிப்பேன். 3லிருந்து 5 வரைக்கும் யார் யார் படிக்கிறீங்களோ அப்படியே மனசில் பதியும். அந்த ஐயா கரெக்டாக வர்றாரு, சரிதானுங்களா? அப்போது இதற்கு பிறகு சூரியன் வெடிஞ்சது என்ன ஆகுன்னா, 15ங்கிறது 16, 17, 18 போகும். உதாரணம், ஒரு பொண்ணு படிக்குது. காலையில் வந்து வீட்டுக்குள்ளே காலையில் ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் இப்போ வீட்டில் படிக்குது. படிக்கிற போது அதோட இயல்பாக நம்ம சுவாசம் என்னென்னா, ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துடுது. அப்போ மறுபடியும் இந்த 15 சுவாசம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எந்திரிக்க நடக்க இதாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஒரு பொண்ணு எக்ஸாமுக்கு போகுது. இப்போ எக்ஸாமுக்கு போகிற போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 15 சுவாசத்தில் படித்தது, காலையில் எந்திரிச்சு அப்படியே படுக்கையில் உட்காந்து அழகாக படித்தது. அக்பர் வாசிக்கிங் அக்பர் வாசிக்கிங் ஏதாவது ஒன்று படிக்குது, மனப்பாடம் பண்ணுது, பூரா படித்து மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதியெல்லாம் ரிப்பீட் பண்ணிக்குது. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், இப்போ ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு பரீட்சைக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது. உள்ளும் போகும்போது அந்த எக்ஸாம் பரீட்சையுடைய பயமானது தொற்றிக்கொள்கிறது. அப்போ அந்த பரீட்சை பயம் தொற்றுச்சுன்னு என்ன ஆகுனா, அந்த 15 சுவாசங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கூடுறதுக்கு ஆரம்பிக்கும். உள்ளே போய் உட்கார்ந்ததையுமே, அந்த பேப்பரை வாங்கினதுமே பயம் தொற்றி 25 சுவாசத்துக்கு வரும். அப்போது படித்தது எப்படின்னா 15 சுவாசத்தில் படிச்சிருக்கு. அப்போ இது என்னென்னா எல்லாமே மறந்து போயிடும். முதல் வரி வரவே வராது, கடைசி வரி எல்லாமே தெரியும். முதல் வரி ஆரம்பிச்சுன்னா கடன்னு போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவாசத்தோட தன்மை. சித்தர்கள் சுவாசத்தை வச்சு அப்படின்னா 15 சுவாசத்தை 14 பண்ணாங்க, 13 பண்ணாங்க, 12 பண்ணாங்க, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. 0ங்கிறது அந்த சுவாசமானது வெளியே வராது, உள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிற விஷயம் சுவாசம் ஒன்றுமே இருக்குது, அந்த சமாதி நிலைக்கு போய்விடும் அப்படிங்கிற விஷயம். அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் சுவாசத்தை நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அந்த நாள் பூமியில் நீண்ட காலம் வாழலாம். இப்போ நம்ம ஓடுறோம், ஒடியாரும் போது எல்லாமே வந்து ஒவ்வொரு சுவாசத்துக்கு கணக்கு இருக்குது. நடக்கும்போது என்ன எவ்வளோ சுவாசம் போகும், அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் சுவாசமானது வீணாக போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாமே நம்ம செய்யணும். அப்போ இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறக்கூடிய வழி அப்படின்னா, நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன வழின்னா மூச்சு பயிற்சி. அதை மூச்சு பயிற்சி பிராணாயாமம். பிராணாயாமம்னா மூச்சை இழுத்து கொஞ்சம் வைத்து விடுதல். அப்போ 16, 64, 32ங்கிற ரேஷியோ தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. 16 மாத்திரை இழுத்து 32 மாத்திரை உள்ளே வச்சு 64 மாத்திரைகளை வெளிவிடணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இது வந்து நம்மளுக்கு முடியுமா அப்படின்னா கண்டாயம் செய்யணும். நம்ம பெருசளவுக்கு ஜாதிக்கணும். இப்போ பணம் வேணும்னா அந்த நமக்கு வலது மூலையில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளெல்லாம் வலது மூலை என்ன பண்ணால் எல்லாம் போட்டோ எடுத்துக்கும். ரோட்டில் போகிறது பூரா போட்டோ எடுத்து அது கெட்டதுக்கு பூரா பதிவாகிக்கும், நல்லது எதுவுமே பதிவாகாது. ஸோ வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது வலது மூலையில் இருக்கிற கெட்டது பதிவாயிரும். கெட்டது பதிவான பிறகு நல்லது எங்கே இருக்குதோ நல்லது போடும். நல்ல கோயில்கள், நல்ல புனித மடன், நல்ல மனிதர்கள், நல்ல அறிவாளிகள், நல்ல பணம் இருக்கிற இடம், நல்லதை நாம் தேடும்போது நட்டதாக புறமே பதிவாகும். அப்போ நல்லதை எப்படி பதிவு பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே பயிற்சியில் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இதுக்கு வந்து முறைப்படியான விஷயங்கள் உண்டு. இழுக்கிறது, உள்ளே வைக்கிறது, அதாவது இடது பக்கம் இழுத்து உள்ளே வச்சு வலது பக்கம் விடுறது, வலது பக்கம் இழுத்து இப்படி ஒரு சுவாசம். அப்போ இந்த ஒரு சுவாசங்கிறது ஒரு தடவைங்கிறது 16 சுவாசம்ங்கிறது ஒரு சுத்து. இப்படி என்ன ஒன்று, இந்த 6 சக்கரங்கள் மூலாதாரத்தில், சுவதிட்டானத்தில், மணிபூரகத்தில், அநாகதம், விசுத்தி, ஆக்கி, சகசிராரம், இது எல்லாமே சகசிராரங்கிறது தான் தலையில் இருக்கக்கூடிய 1000 இதழ் தாமரை. அப்போ இந்த 1000 இதழ் தாமரைன்னா அந்த சகசிராரத்தில் வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் உண்டு. அப்போ அதுக்கு மேலே போகிறது அந்த துரியுங்கிற மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உடம்புல கீழிருந்து வரத மூலாதாரமே ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஒருத்தனுக்கு அருள்வாக்கு சொல்ல முடியும். மூலாதாரம் வந்து யாருக்கு வெளிப்படையதோ அவங்களால ஆக்டிவேட் குருவாக்கு சொல்ல முடியும். அப்புறம் சுவதிட்டானம் பண்ணுறதுனால தான் வீடு கீடு கட்டக்கூடிய சுவதிட்டானம் வச்சுனா தான் வண்டி வாகனம் வீடு எல்லாம் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த சுவதிட்டான சக்கரத்தில் தான் இருக்குது எல்லாமே. அப்புறம் மணிபூரம் இருந்ததுனா தான் காசு மனம் எல்லாம் வேலை செய்யும். பணம் வரணும்னா சுவதிட்டான சக்கரம் இயங்கணும். அப்போ வந்து லம்ங்கிற பீஜம் வரணும், இம்ங்கிற பீஜம் வரணும், மம்ங்கிற பீஜம் வரணும், அந்த கிளியுங்கிற பீஜம் வரணும், இதெல்லாமே வரணும். அப்போ அதுக்கு அதிபதி யாருன்னா விஷ்ணுவும் லட்சுமியுமே. ஸோ வந்து இந்த பீஜங்களுக்குள்ள வர இந்த சக்கரங்களில் நம்மளை பொறுத்தளவு இன்புட் என்ன கொடுக்குற மாதிரி ரேடியோ பாடும், டேப் ரெக்கார்டில் பாடுற மாதிரியோ பதிவு பண்ணது என்னமோ அதுதான் பதிவு கொடுக்கும். அப்போ நம்ம வந்து நைட்டில் அந்த 2 மணி 3 மணிக்கு உட்காந்து தியானிச்சு என்ன கொடுக்குறோமோ வேலை செய்யும். எனக்கு இந்த சக்கர மந்திரமெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா நாம் வந்து பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயம். நான் வந்து தினந்தோறும் 1 கோடி ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் 1 கோடி சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் 1 கோடி ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம மேலே ஒரு 10 நிமிஷம் அப்படி படுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு பாசிட்டிவ் தாட்ஸை பண்ணும்போது அப்படியே வலது மூலையில் அப்படியே பதிஞ்சிரும். வலது மூலையில்
பதிஞ்சிரும். கைக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். கை நீட்டி பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பண்ணணும். இது வந்து குறைஞ்சது 5 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி பண்ணிட்டு வந்தோம்னா இந்த பஞ்சபூதங்களும் செயல்படும். அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்கிறத விட சும்மா அப்படியே நீட்டி வச்சுட்டு இப்படி சொல்லும்போது பஞ்சபூதங்களும் கட்டுப்படும். அப்போ பஞ்சபூதங்கள் ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஆக்டிவேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அது முத்திரைகள் வச்சுருக்காங்க. ஒவ்வொருமே சித்தர்கள் சொன்ன முத்திரைகள், ஒவ்வொரு முத்திரைகள் வச்சுருக்காங்க. பிருதிவி முத்திரை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அது வந்து அபய முத்திரை வச்சுருக்காங்க. குபேர முத்திரை வச்சுருக்காங்க. இதெல்லாம் விரல்கள் வச்சே தான் வித்தைகள் எல்லாமே விஷயம். அப்போ குபேர முத்திரைங்கிறது என்ன அப்படின்னு வரும்போது நெருப்பு காற்று ஆகாயம் சேரும்போது குபேர முத்திரையை வேலை செய்யுது. அப்போ ஆகாயத்திலேருந்து எல்லாமே வருது. ஆகாயத்திலேருந்து காற்றும், காற்றுலேருந்து நெருப்பும் வரும்போது இந்த குபேர முத்திரை வரும்போது தான் பணம் வருது. அப்போ பணம் வர்றதுங்கிறது இவ்வளோ தான் இந்த முத்திரை. அப்போ இந்த முத்திரையில் உட்காந்து சதா இந்த முத்திரையில் உட்காந்துருக்கணும். டேபிளில் சும்மா ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்கணும். டேபிள் உட்காந்துருக்கும் போது சதா இப்படி உட்காந்துக்கலாம். அப்போ என்னென்னா இந்த முத்திரைகள் குறைஞ்சது ஒரு 24 நிமிஷம் பண்ணலாம். டைம் கிடைக்கிற போதெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம். தப்பு கிடையாது. மூச்சு பயிற்சி காலையில் மட்டும் பண்ணால் போதுமான, சும்மா இருக்கிற போதெல்லாம் பண்ணக்கூடாது. இது இல்லாமல் நிறைய திராடகம், அது இது மாதிரி அக்கினி திராடகம், திராடகம் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ வந்து என்னன்னா நம்மளுக்கு தேவை பொருளாதாரம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது பண்ண விதியை மாற்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து மறுபதிவு பண்ணுறது. இருக்கிற பதிவை டெலீட் பண்ணுறது. டெலீட் எப்படி பண்ணுறதுன்னா புனிதமான கோயில்கள், நல்லவங்களுடைய பேச்சு, பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இடம். இப்போ நீங்கள் ஜோதிடம் போனால் நல்லதாக சொல்கிற ஜோசியர்கிட்ட தான் போகணும். இப்போ நீங்கள்லாம் வந்து போய் எல்லாமே ஜோசியராக இருக்கீங்கன்னா பாசிட்டிவாக சொல்லி படுங்க. மோசமாக இருக்குது அவன் செத்துருவான்னு சொல்லிப்பார். நேற்றைக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டாங்க. நடராஜன் படுக்கையில் விழுந்து 15 நாள் ஆச்சாமா. நீ பொழைச்சிருவேன், நல்லா இருன்னு 10 வருஷம் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கூப்பிட்டு எனக்கு நான் பொழைச்சிருவேன் அப்படின்னாரு. நோயாத்திக்கு இருக்கு. இன்றைக்கி நல்லா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர் கைவிடப்பட்ட கேஸு. வார்த்தை தான், நான் ஒன்றுமே மருந்து கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. வார்த்தையானது டோன் வந்து ஆமாங்க சரிங்க. அந்த வார்த்தை எப்படி நம்ம ஒருத்தனை போய் உள்ளத்தில் போய் இதமாக போய் தாக்குது. எல்லாமே இதமாக அன்பை எதிர்பார்க்குறது. உலகம் பூராமே நம்மோட அன்பா சாப்பிட்டீங்களா ஒரு மனைவி பார்த்து கேட்குறதோ, கணவன் பார்த்து கேட்குறதோ, குடும்பத்தில் யாரை பார்த்து கேட்குறது அந்த பழக்கமானது நடைமுறையில். அந்த காலத்தில் வீட்டுக்கு வாங்க கை கழுவி சாப்பிட்லாங்கிற முறையெல்லாம் கிராமத்தில் இருந்தது. இப்போ அந்த சாப்பாடுங்கிற விஷயமெல்லாம் காணாமல் போயிடுது. வந்து விருந்து ஒம்புதல்ங்கிறதே காணாமல் போச்சு. என்ன பண்ணுவாங்க, அடையே இன்றைக்கி கறி அழகாக வறுத்து வச்சுமே இன்றைக்கி ஆள் வந்துட்டாங்களே. அப்போ அந்த தாட் வேறையான தாட்டில் ஓடிக்குது. அதே மாதிரி உறவுங்கிறதும் ஓடிப்போச்சு. அப்போ உறவு என்ன, யாரால் வீட்டுக்கு விருந்து வந்தால் என்ன ஆகுது, குழந்தை மேல் மாடியில் படிச்சுட்ருக்கோம். வராதுக்கு முன்னே வெளியே போய் கூப்பிடக்கூடிய நிலை இருந்தது. இப்போ கூப்பிடக்கூடிய நிலை இல்லை அல்லவா. அப்போ என்னன்னா கேட்டேன் எங்கே பொண்ணு, அதே மேலே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்குது. அப்போ அந்த உறவுங்கிறது எங்கே டிஸ்டன்ஸ் ஆகிடுது. இப்போ சாப்பாடு போய் வரிசையாக டேபிள் உட்காடுறாங்க. இப்போ டேபிள் உட்காரும்போது கலகலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மொபைல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மொபைல் அப்போ அந்த உறவுங்கிறது என்ன இருக்குது, சாப்பிட்ற போது என்னென்ன கிரகத்தை பார்க்குறோமோ அது உறவு வந்து நெகட்டிவாக உள்ள பதியும். அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், காய்கறி எங்கே வாங்கணும்னா இந்த ரோட்டில் போட்டுருந்தா கடையில் இருக்கிறத வாங்கணும். அதே மாதிரி வந்து எந்த பொருளுமே நம்மளுக்கு எது சரின்னு போடுதோ அதை நம்ம வாங்கணும். நல்லா இருக்க விலையை பற்றி பார்க்கக்கூடாது, நல்ல தரமாக பார்க்கணும். அது மாதிரி ஹோட்டல் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கங்களேன், அந்த சின்ன ஹோட்டல் சாப்பிட்டா அங்கே முன்னால் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவு தான் சாப்பிடணும். ஸ்பெஷலாக கூடுன்னு சொல்லி எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்போ பெரிய ஹோட்டலில் போனால் என்ன வேணும் சாப்பிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சூழ்நிலை, அப்போ அது என்னென்னா நம்ம முழுங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நாய்க்கு என்ன பண்ணுவாங்க, முதல்ல நாய்க்கு சாப்பிட போட்டுருவாங்க. இல்லைன்னு என்ன பண்ண, நாய் பார்த்துட்டு எச்ச முழுங்கிட்டே இருக்க நம்மளுக்கு வயிற்று வலி வரும். இப்படியெல்லாம் காரணங்கள் உண்டு. அப்போ வாழ்க்கையில் வந்து நெறிமுறை இருக்குது. அதே மாதிரி எங்கே போனாலும் வீட்டுக்கு போனால் அந்த காலத்தில் கை காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. வந்து நேராக போய் சாமிக்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றி விபூதி ஏற்றிட்டு வச்சுட்டு முறைப்படி அவங்கவுங்க வைக்கிறது வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடுதுங்க. அதனால் நிறைய நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நமக்கு முதல்ல நம்ம ஜாதகத்தை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுங்க. முதல்ல ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தை ஆரம்பித்து அவன் பணத்துக்காக இன்னொருத்தன் ஜாதகத்தை ஆரம்பிக்கிறான். டைம் ஒதுக்குங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், 24 மணி நேரத்தில் தூங்குறதுக்கு 8 மணி நேரம் தூங்கு. யார் தூங்கி சொல்லி சொன்னது? தூங்குனதே கிடையாது. ஓய்வு இல்லாமல் முளைச்சவங்க நிறைய பேர். காமராஜெல்லாம் தூங்கவே மாட்டாராம் அந்த காலத்தில் சொல்கிறாங்க. 2 நிமிஷம் தூங்கினாலும் டீப் ஸ்லீப். நம்ம சரவணன் சோமசுந்தரம் சொன்னார், அடித்து போட்ட மாதிரி தூங்குதா, 10 நிமிஷம் தூங்கி எழுந்திரிச்சுன்னா எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகிக்கும் போது ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். வரும்போது பேசிட்டு வந்தார். தூக்கம்ங்கிறது என்னென்னா அந்த வர்றபோது அப்படியே தூங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் தூங்கிட்டு இருந்தார். தூக்கம் வர்றது அடைச்சிட்டு உடனே காப்பி குடிச்சு டீ குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறதெல்லாம் தவறான விஷயம். தூங்குதான் கப்புன்னு படுத்துக்க வேண்டியது, ஒன்று யோசிக்கவே கூடாது. அப்படியே சேரில் படுத்தா தூங்கிக்க வேண்டியதுதான். அப்போ என்னென்னா மறுபடியும் வந்து நமக்கு அப்படியே புதுசாக வந்தார். அந்த கண்ணை சொக்கக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், அந்த மூளை ஓய்வு கேட்குது. நம்ம சதா செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த கை இப்போ பாருங்க, கம்ப்யூட்டர் வேலை செய்கிறோம், இதை தவிர வேலையே கிடையாது. 8 மணி நேரம் இப்படி நோண்டிகிட்டே இருப்பான். அப்போ 8 மணி நேரம் இந்த விரல், எந்த விரலோ அந்த விரல் மட்டும் இயங்கிட்டு இருக்கு. இப்படியே குஷ்டரோகி மாதிரி இயங்கிட்டு இருக்கும். முடிஞ்சதே இப்போ இந்த பயிற்சி பண்ணும்போது உடம்பு நல்லா இருக்குது. இதெல்லாமே நாம் வரக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? இப்போ நமக்கு வாழ்க்கையில் எத்தனை தேவைப்படும் அப்படிங்கிற போது நம்ம வழிபடுதல் போட்டும் போதுமானது. இப்போ வந்து இருக்கிறதுல வந்து உலகத்தில் சூரியன் தான் வந்து முதல் கடவுள் அப்படிங்கிறோம். சூரியனுக்குரிய செடி தான் வந்து எருக்களஞ்செடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது.
அந்த எருக்கலஞ்செடிக்கு நம்ம தண்ணி விட்டு கும்பிட்டு வந்தாவே வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அப்போ சூரியனை சுற்றி தான் உலகமெல்லாம் சுற்றுது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சூரியனை சுற்றி தான் அத்தனை எல்லாமே, நம்ம பர்டிகுலர் ஒன்று மட்டும் சொல்லக்கூடாது, 9 கோள்களும் சுற்றிது. இது நாள் வரைக்கும் உலகம் தோன்றினாப்பில் பிடிச்சி 9 கிரகங்களும் சுற்றிட்டு இருக்குது. அப்போ சூரியனுடைய வேறு எருக்கலஞ்செடி வெள்ளெருக்கலஞ்செடியில் தான் அத்தனை தெய்வ கட்டல் இருக்குது. தினசரி தண்ணி ஊற்றி விளக்கு வச்சு கும்பிடலாம். ஆனால் வந்து வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது. எங்கே ஒதுக்குப்புறமா நம்ம இடம் இருந்ததுன்னா இடத்துல வந்து ஒரு தொட்டி வச்சு ரெடி பண்ணி அதை யாரும் வெட்டக்கூடாது. செடி வெட்டுறது, பிடுங்கிறது, இலை பிடுங்கிறது, பூவை வெட்டுறது யாரும் வெட்டக்கூடாமல் வளர்த்தணும். வளர்த்திட்டு என்ன பண்ணணும், ஒரு 2 குறைஞ்சி ஒரு 5 வருஷம் ஆன பிறகு அந்த செடியோட வேரில் அது நல்லா ஆழமாக போகிற ஆணி வேராக இருக்கலாம், அந்த வேர் எடுத்து ஒரு சின்ன 1 இன்ச் அளவுக்கு வாங்கி தங்கத்தில் வாங்கி தாயத்து போட்டு அந்த கணபதி மந்திரம் சொல்லி தாயத்து போட்டு உள்ளே அடைச்சி வச்சிட்டோம்னா, அதாவது எல்லாத்தையும் விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து சூரியனுக்கு மட்டும்தான் உண்டு. சூரியனிலேருந்து உலகம் எல்லாமே செத்து போயிரு. புல் பூண்டு செடி கொடிகளாக சுவாசிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ சூரியன் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியதுக்கு சூரியனுடைய எருக்கலஞ்செடி அழகாக வேலை செய்யும். இதே மாதிரி பணம் வரணும்னா அத்தி மரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ அத்தி மரம் என்ன பண்ணுது, அத்தி மரத்தில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. சுக்கரனோட பவர் பூரா அத்தி வரதர்னு சொல்லி காஞ்சிபுரம் போகிறது பூரா சுக்கரனுடைய மரம் தான். அப்போ அந்த அத்தி மரத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா புல்லுருவி எடுத்து காப்பு கட்டலாம், அத்தி மரத்து வேர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கிடைக்கலன்னு ஏதோ அந்த அத்தி மரத்தை யாராவது சொல்லி கொண்டு வர சொல்லி அத்தி மரத்தை என்ன பண்ணணும், வேற இந்த செடியை பொடியாக வெட்டிக்க வேண்டியது. வெட்டி நல்லெண்ணெயில் போட்டு ஊற வச்சு சூரியஸ்படம் வச்சு, சூரியஸ்படம்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை மாடியில் வெஜ்ஜில் வச்சுக்க வேண்டியது. வச்சுட்டு துணி கட்டி வச்சிடணும். ஏன்னா வேறு ஏதாவது குப்பை கூடம் படாமல் கட்டி வச்சு இது ஒரு வாரம் வச்சுருந்தோம்னா அந்த அத்தி மரத்து பட்டையில் இருக்கக்கூடிய சக்தி பூரா எனர்ஜி பூரா இறங்கிடும். அத்தி மரத்து பட்டை, அத்தி மரத்து பூ கிடைக்காது. அது பூ வந்து நைட்டில் தான் பூக்கும். பூத்தது அடுத்த செகண்ட் விழுந்துடும். கண்டு பூக்கும், காணாமல் பூக்கும், கண்டு காய்க்கும். அந்த பூ இருக்கிறத கண்ணுக்கு தெரியாது. செகண்டு பார்த்துட்டு இருக்கும், முளைச்ச மாதிரி இருக்கும், டபான்னு மறைஞ்சிடும். அது மாதிரி வந்து அத்தி மரத்து பூவுக்கு ஒரு சக்தி உண்டு. அப்போ வந்து என்ன பண்ணால் அந்த வேரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். அல்லது இந்த புல்லுருவி எடுத்து வச்சு எண்ணெய் போட்டு காய்ச்சினா பண பிரச்சனை வராது. இதெல்லாம் சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய விஷயம். இதை வந்து தயாரித்து மற்றவங்களுக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய் இருக்குன்னா நம்ம ஒரு 300 ரூபாய்க்கு நல்ல சுத்தமான எண்ணெயை நம்ம வாங்கிக்கணும். எங்கே கலப்படம் போடுறது, கருப்பட்டி போடுறது இதெல்லாம் எதுவும் இருக்குது. சுத்தமான எண்ணெயை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொண்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த எண்ணெயில் தீபம் போடணும். ஏன்னா காலச்சக்கரவை எல்லாம் கர்மவே கிடையாதுங்கிற விஷயத்துக்கு வந்துடணும். கர்ம கிடையாது. கர்ம யார் சொன்னது, சொல்கிறதுனால தான் கர்ம பிடிச்சிக்கணும். எந்த ஜோசியும் கர்மன்னு சொல்ல போகிறோம், கர்ம மாட்டிக்குவான். கர்மாவே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம சிஷ்யன் கவியரசு சொன்ன மாதிரி எல்லாமே தோஷம் விலகிறதுக்காக. இப்போ சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் அதுக்காக பூமியில் பிறந்தார், சுற்றுன்னு சுற்றுறாரு. அப்புறம் காசி போய் அன்னபூரணிக்கிட்ட தங்க அகப்பில் அங்கேயும் மகளிர் தான் வந்து மாட்டிக்கிறாங்க. மகளிர் தான் இல்லையா, மகளிர் தினத்தில் வந்த மாதிரி மகளிர் கையால் தங்க அகப்பில் வாங்கி சாப்பிட போகிறத அவங்க விமர்சனம் வச்சு. அப்போ பெண்கள் இல்லாமல் பெண்கள் தான் கண்கள், நாட்டினுடைய கண்கள் அவங்க தான் இல்லையா. அப்போது அந்த அங்கே கிடச்சி தான் அவருக்கு வந்து சாவு விமோச்சனம் அடங்கி சிவனுக்கு போகுது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு தேவதைகளும் முருகனுக்கு வந்து இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையும் வந்து இந்த பிறவியில் எடுத்தது வேறு, போன பிறவியில் இருந்தது வேறு. அதே மாதிரி காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன் இது வேறு. அதே மாதிரி வந்து மேலோகத்தில் இருந்த ஊர்வசி ஒரு காரணத்துக்காக விஸ்வாமித்திர கூட சேர்ந்ததுனால சாபமாகி பூமியில் வந்து அப்புறம் பூமியிலிருந்து ஊர்வசி கடிகா என்ன வைத்திய நூல்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க அந்த அம்மா. எழுதிட்டு அப்புறம் இங்கே பூமியில் இருந்து அப்புறம் இந்த சோகம் போய் சாப நிவர்த்தி அடைஞ்சு போய். அப்போ எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் சாபம் உண்டு. ஈஸ்வரிக்கே சாபம் வந்து என்ன பண்ண, தட்சணியோட யாகத்தில் எல்லாம் பூந்து எல்லாம் பண்ணி அவனை சரியாக கவனிக்கானா அந்த தட்சனோட யாகத்தையே அடித்து போடணும். அந்த அம்மா அடித்து விழுந்து நெருப்பில் விழுந்து செத்து போன பிறகு அந்த சக்தியை வச்சுட்டு சிவன் ஆடுறாரு. அந்த சிவனை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே விஷ்ணு பார்க்குறாரு, அடையே நாடே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த உடம்பை வெட்டுறதா 51 சக்தி பீடங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள் ஒவ்வொரு பீடங்கள் இருக்குது. யோனி பீடம்ங்கிறது வந்து அஸ்ஸாம் கவுகாத்தி, இப்படி ஒவ்வொரு பீடங்களும் 51 சக்கரங்கள் பெண் சக்திகளோட தான் 51 இருக்குது. அதே மாதிரி பஞ்சாட்சர எழுத்தும் அந்த நமசிவேயாங்கிறது வந்து மொத்த கூட்டுத்தொகை வந்து 51 எழுத்து தான் இருக்குது. 51 சக்திகள், எழுத்துக்கள்லேயே 51 எழுத்துக்கள் தான் உடம்பு. தமிழ் இதில் பார்க்கும்போது 35 + 16 தான் எழுத்துக்கள். இப்போ நம்ம தமிழில் சுருங்கி இருக்கக்கூடிய ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் இருந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து 35 + 16 தான் இருந்தது வச்சுங்களா. அது 51 பீடத்தில் வேலை செய்யும், 51 இடத்துல வேலை செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம வந்து முதல் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு ஜோதிடனாக திகழ்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு மாதம் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கணும்.
12 ஆகுமன்றக்கு 12 மாதம் ஆயிரும், 12 மாதம் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், முழுசாக டோட்டலாக ஒரு 2 பாவமாக ஆய்வு பண்ணணும். பண்ணி டெவலப் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து உள்ளிருந்து வரக்கூடிய சரக்கு இருந்தால் தான் வெளியே சொல்ல முடியும். சும்மா 4 காரகத்துவத்தை வச்சுட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு இந்த காரகத்துவம்னு சொல்கிறதெல்லாம் ஜோதிடம் அல்ல. நிறைய படிக்கணும், நிறைய படிச்சுட்டே இருக்கணும். அப்போ படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கிற மூலிகளுக்கு தண்ணி ஊற்றணும். செடிகளுக்கு எந்த கோயில் போனாலும் செலவிரிச்சு தண்ணி ஊற்றுங்க. செலவிரிச்சத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க. வீட்டில் வளர்த்தாதீங்க, ஆனால் வளர்த்துனா தண்ணி ஊற்றணும். கொண்டு வந்து வச்சுட்டு ஆசைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு செடி வைக்கிறதோட சரி, மூலிகை வந்து வளர்த்த தெரியணும். வளர்த்தனா மட்டும்தான் அதில் முழு விஷயங்கள், முழு தாத்பரியங்கள், முழு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் காந்த அலைகள் நம்மளை சுற்றி இருக்கும். இப்போ வந்து செடியை பிடுங்கி காப்பு கட்டுறதை விட செடி வளர்த்தனோம்னா அந்தளவுக்கு வேலை செய்யும். ஒவ்வொரு செடிகளுக்கும் இப்போ உதாரணம் சீதாதேவி செங்கலினீர்னு ஒரு செடி ஒன்று இருக்குது. அந்த செடி நீங்கள் தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா ஜோசியர்களுக்கு கூட்டம் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம எனக்கு கஸ்டமர் வரதில்லை, கஸ்டமர் வர யார் சொல்கிறாங்களோ, கூட்டம் வரலின்னு சொல்கிறாங்களோ, அந்த சீதாதேவி செங்கலி ரோட்டோரத்தில் நிறைய இருக்குது. அந்த 11 மால் இருக்கும். அந்த செடியை கொண்டு வந்து ஒரு சின்ன மண்தொட்டி வச்சு அதுக்கு செடி ஊற்றி தினசரி அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்த போது, வேறு ஒன்றுமே கிடையாது, தண்ணி மட்டும் ஊற்றி சாகாமல் பார்த்துட்டு இருந்த போது கொழுன்னு வளர்ந்துன்னா அதை பண்ணலாம். அதில் இல்லைன்னு என்ன பண்ணணும், அந்த செடியோட தாயத்தை போடலாம். அல்லது அந்த இலையை பிடிங்கிட்டு வந்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அதில் தீபம் ஏற்றிட்டு வரலாம். இப்போ பணம்ங்கிற விஷயத்துக்கு தான் மெயின் நோட்டம் இருக்கும். யாருமே வந்து பணம் சம்பாதிக்கிற நோட்டத்தில் யாருமே கிடையாது. பணம் என்னென்னா 50 ரூபா 100 ரூபா ஒருத்தங்கிட்ட வாங்குற பணத்தில் தான் சிந்தனையாக இருக்கொழிய பெருசாக சம்பாதிக்கிற நேரம் யாரும் கிடையாது. அவன் போடணும் 1000 வாங்கணும் 2000 வாங்கணும். நம்ம காலையில் கடை விரித்தோங்கிற விஷயம் வந்து என்னென்னா மற்றவன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் கடை விரிக்கிறோம் இல்லையே, நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி யாருமே செய்கிறதில்ல. ஸோ வந்து இது நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு ஜாதத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்கள், நல்லா தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுங்க ஒன்றுமே. ஏன்னா வந்து தலையை மட்டும் ஆராய்ச்சி பண்ணால் போதும். ஏன்னா வந்து இந்த லக்கணத்தை வச்சுட்டே எல்லாமே சொல்லிப்படலாம். ஜோசிப் அவனுக்கு மனைவி, குடும்பம், குழந்தை எல்லாமே லக்கணத்தை வச்சுட்டே சொல்லலாம். ஒரே பெட்டி வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம சுந்தரராஜன் ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ வந்து என்னென்னா அந்த ஒரு பெட்டி அத்தனை விஷயம் பேசும். நம்ம என்ன 12ங்கிறது என்னென்னா 1ங்கிறது குறுகணிமொழி மாற, பின்னால் வர்றது 11 பெட்டி மாற. அந்த குறுகணிமொழி நக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்கணத்தை சுற்றி அந்த 11 பெட்டி விடவே முடியாது. அந்த இன்ஜின் போன மாதிரி அந்த தொத்திட்ட பின்னால் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் எந்த பெட்டி விடுங்க, சரி 6 வேண்டாம் விட்டுறலாம், 7 வேண்டாம் விட்டுறலாம், 8 வேண்டாம், எதை விட முடியும்? நீங்கள் எந்த பெட்டி விடுவீங்க? நீங்கள் கெட்டியை பிடிச்சிட்டிங்களா, இன்ஜினை பிடிச்சிட்டிங்களா? அப்போது இதுதான் அடிப்படை விஷயம். எதுவுமே விட முடியாது. இதுதான் வந்து நமக்கு அதாவது அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் பொருளும் தொழும் இவர்களை வித்தையும் எழில் மரணங்கள் பிரம்மதேவன் கர்ப்பத்திலே நிச்சயரான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பிரம்மன் தான் முக்கியம். கொஞ்சம் முன்னாடி நம்ம சிஷ்யம் சொன்னாப்புல பிரம்மன். அப்போ மந்திரங்களே யார்? பிரம்மனை கும்பிடலன்னு ஒன்றுமே கிடைக்காது. அதுதான் குரு பிரம்மா. மந்திரம் சொல்லும்போதே வந்து குரு பிரம்மா, குரு விஷ்ணு, மகேஸ்வரா, அதுக்கடுத்து சிவன் தான். அந்த 3 பேர் தான். இந்த 3 தான் எல்லாமே. அப்போ வந்து என்னென்னா அந்த 3 கும்பிடும்போது தான் வேலை செய்யும். அப்போ பிரம்மன் தான் முதல்ல வர்றான். அப்போ பிரம்மன் இல்லாமல் எந்த மந்திரங்களும் கிடையாது. அப்போ வந்து அவன் பிரம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை படிங்க. திருப்பட்டூர் போகிறோமே இல்லையா, தினசரி எடுத்து பிரம்மனுடைய காயத்திரம் என்னென்னு பார்த்து புக்கை பார்த்து எடுத்துங்க. வேதாத்மகாயே இப்படின்னு வரும், அந்த மந்திரத்தை படிங்க. ஏன்னா தேடினீங்கன்னா விட கிடைக்கும். நாமளாக சொல்கிறத விட படித்து பாருங்கள். அவரோட படம், பிரம்மனுடைய படம் இருந்துச்சுன்னா படத்தை வச்சுக்கோங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் தொடுவதெல்லாம் பண்ணாகும். உங்களை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணும். உங்களுக்குன்னு இல்லை, எனக்கு முதல் கொண்டு ஒரு பொருளை கொடுக்கும்போது விபூதி ஜபம் பண்ணி கொடுக்குறோம், வேலை செய்யுங்க நம்பிக்கை வரணும். ஜோதிடத்தை சொல்கிறபோது எப்படி திடமாக சொல்கிறோம், அதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்பிக்கை வரணும். காலையில் விபூதி உசரமே இன்றைய நாள் இனி நான் பட்டை அடிக்கணும், குங்குமம் வைக்கிற போது இன்றைக்கு காசு பணம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சதை நம்ம எங்கே நினச்சி வைக்கிறோம்? மேக்கப்புங்கிற விஷயம் தான் இருக்குள்ளேயே. அங்கே வந்து வேண்டுதல் அங்கே கிடையாது, சங்கல்பம் கிடையாது. சங்கல்பம் எங்கே இருக்குது? யார் இப்போ கோயிலுக்கு போயிட்டு இது நாள் வரைக்கும் நான் கோடீஸ்வரன் ஆகணும், லட்சத்தீபன் யாராவது வேண்டுதல் ஒருத்தர் பண்ணியிருக்காங்களா? கோயிலுக்கு போகிறோம், தேமேன்னு போகிறாங்க, உடனே சாமி பார்க்குறாங்க. சாமிக்கு விலகு காமிக்கிறவங்க கண்ணை கிரன்னு முடிக்குவாங்க. அது காமிக்கிறது அந்த ஜோதியில் அந்த சாமிக்கு போட்டுக்கிற அந்த அலங்காரங்கள்லாம் தெரியும். அந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, கற்பூரம் காமிக்கிறாங்க. நாம் என்ன பண்ணோம், கிருன்னு கண்ணை மூடிக்கிறோம். என்னமோ அங்கே சாமி பார்க்குறக்கு போது பேய் பார்க்குற மாதிரி பயந்துட்டு எல்லாம் பேரும் அப்படி தான் பண்ணுறாங்க உடனே. அப்போ என்ன ஒன்று அகக்கண்ணில் ஜோதி தெரியுது அவனுக்கு அப்போ உடனே? அப்படிலாம் கிடையாது. அப்போ சாமி காமிக்கும்போது திருப்பதி பெருமாளுக்கு காமிக்கிறாங்க. 56 கோடியோ 56,000 கோடியை போட்டால் வைரமால தான் சாமிக்கு போட்டிருக்கிறத ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது போடும்போது என்ன, அந்த வைரத்தில் இருக்கிற கதிர்கள் போனால் உடம்புல முகத்தில் போடும்போது அந்த தெய்வத்தை நம்ம வைரத்தை போட முடியலன்னு பரவாயில்ல, அதோடைய ஒளிக்கிரணங்கள் நம்ம மேலே படும் அப்படிங்கிற. அதனால தான் கூட்டாங்க அத்தனை பேரும் போகிறக்கான காரணம் அதுதான்.
அப்போ நம்ம அது என்ன பண்ணணும், அப்போ போகும்போது காமிக்கும்போது கொடகொடன்னு நல்லா முடிச்சு பார்க்கணும். கண்ணு தெரியலனா கூட நல்லா முடிச்சு பார்க்கணும், எம்பி பார்க்கணும். சாமி பார்க்குறதுக்கு வைக்கம், அதாவது கையெடுத்து கும்பிட்றதுக்கு வைக்கம். ரோட்டில் போவேன் பைக்கில் இப்படி 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 மூஞ்சி முகரை அடிச்சுட்டு போவான். என்ன அங்கே சாமி கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன யோசனை பண்ணி பாருங்க பார்க்கல. எல்லாம் பைக்கில் போகிறோம், நம்ம நின்று ஒரு நிமிஷம் வந்து எல்லாம் இறைவா நான் இன்னைக்கு எடுத்த காரியம் நடக்கணும், குடும்பம் காசு பணம் பேர் நினைக்கிறாங்களேன்னு சொல்லுங்க. நீங்கள் எத்தனை பேர் பைக்கில் போகிற எத்தனை பேர் யார் வச்சவங்க என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் போகும்போது குடியிருன்னு அடிச்சுக்குவாங்க, கனமாக அடிச்சுக்குவாங்க. எதுக்கு அடிக்கிறான்னு தெரியல, சாமி கொடுத்துருமா உடனே. அங்கே போய் உட்காந்து எந்த சாமிகிட்ட வரணும், ஒரு சாமி கும்பிடுங்க போதும். நல்லா சாமி ஒன்று தான், உலகத்தில் உண்டுன்று. அப்போ வந்து ஊனுடம்பே ஆலயம், நம்ம உடம்பு தான் தெய்வம். தினசரி குளிக்கணும், தலையோடு குளிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, குளிக்கலினா கொஞ்சம் காலில் கையில் சொட்டை இருந்தாலும் கூட யாரும் மூதையை பிடிச்சிக்கணும்னு சொல்கிறாங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கைகள் கழுவுறது தலையோடு குளிக்கணும். ஜோசியர் எல்லாமே வந்து தலையோடு குளிக்கணும். குளிச்சுட்டு வந்தால் தான், ஏன்னா ஒரு சில சளி பிடிச்சிக்கும் அப்படிமா, சளியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. தினசரி குளிச்சு பழகி பிடிங்க, எல்லாம் சளிகளெல்லாம் காணாமல் போயிடும். சளிங்களுக்கு குளிச்சு காலையில் குளிச்சு பாருங்கள், அந்த உடம்பு கூல்னஸாக இருக்கணும், கூல் வாட்டராக இருக்கணும். நீங்கள் என்ன ஒன்று கூல் அடிக்குன்னு சொல்லி போட்டு சுடுதண்ணி குளித்தோம்னா பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்போவுமே வந்து பச்சை தண்ணி குளிர்ந்தண்ணி குடிச்சு பழகுங்க. அப்போ அதுதான் வெற்றி குடிக்கிறதும் குடிங்க, தலையோடு குடிங்க, நல்லா தவட்டிங்க, எதுவுமே வராது. இப்போ எந்த சளியும் பிரச்சனையும் வராது. உட்காந்து உடனே போங்க, பூஜைக்கு ஏற்றுங்க, ஒரு சாமி கும்பிடுங்க. ஏதாவது விநாயகர்னா விநாயகர் கும்பிடுங்க. இல்லையா என்னுடைய அம்மையாள் வராகி அம்மாள் இருக்கா, எத்தனை வருஷம், எனக்கு ஏறக்குறைய 25-30 வருஷம் சோறு போடுறா. நான் வேறு யாருக்கிட்டும் போகிறதில்ல. ரெண்டாவது திருவண்ணாமலை சிவன் போவேன். அதுவும் எனக்கு அந்த குருநாதர் 95 போன பிறகு திருவண்ணாமலைக்கும் போகிறதில்ல. எல்லாம் கூட இருந்து இது நாள் வரைக்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்க அந்த அம்மா தான். ஒரு சாமி பிடிச்சிட்ட போது அவங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு சோறு பணம் கொடுப்பாங்க. நிறைய தேடும், எல்லாமே ஒன்று தான். சக்திங்கிறது ஒன்று தான் நம்ம நினச்சிருக்கிறோம். இப்போ தான் வந்து விபூதி தாயத்தில் வைக்கிற நம்மளுக்கு சக்தி வரணும்னு என்னது, சக்திங்கிறது யாரு, குங்குமம். சிவன்கிறது விபூதி. ரெண்டையும் நெத்தியில் வச்சேன்னு சிவசக்தி மட்டும் வந்தாச்சு. நம்மளுக்கு என்ன வெத்தியில் வைக்கிறதுக்கு என்ன வெக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நெத்தியில் வச்சு ஐயோ நம்மளை வேறு ஏதாவது நினச்சிக்குவாங்களா, ஜோசியம் பார்க்க வருவாங்களா, எல்லாம் மற்ற மதம்ங்கிறத நீங்கள் நினைக்கணும். ஜோசியனாக இருக்கணும். நம்ம வந்து மற்றவங்க ஜோசியம் அப்படியே என்ன பண்ணணும், காலை குளிச்சதுமே உடம்பு துணிகிணி போடுறதுக்கு பண்ணி கொஞ்சம் ஜவ்வாதத்தை எடுத்து பூசிட்டு உடம்பு கிடம்பில் அப்பிட்டு மனம் பிடிக்கணும். ரோட்டில் போனால் குப்புன்னு மனம் பிடிக்கணும். அப்போ தான் ஜோசியனோட கணக்கு. பூரா குளிச்சு கப்பு வாசம் பிடிக்கிற மாதிரி போகிறது அட்டிக்கணும். அப்படி போனால் அவன் திரும்பி பார்க்கணும், யாரை ஏது புதுசாக அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்கணும். அப்போ அந்த ஜோதிட தன்மைங்கிறது அங்கே வரும். உள்ளே போனால் ஒரு பத்தி பார்த்து வச்சுக்கணும், பத்தி எரிஞ்சிட்டே இருக்கணும். கதவு நிலவை சுற்றி நல்ல மல்லிகை தெருகள் வந்து கதவுக்கு சுற்றிலையுமே அத்தர் வாங்கிட்டு வந்து போட்டு பண்ணிக்கணும். இந்த புதின் ஹீரான்னு ஒரு டேப்லெட் ஒன்று இருக்குது. புதின் ஹீரா புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சின்ன கேப்சல் மாதிரி இருக்கும். அந்த கேப்சலை வந்து ஒரு டம்ளரில் எடுத்து அதை பொத்து ஊற்றி அந்த நல்லா கலக்கி விட்டு ஒரு துணி எடுத்து கதவு ஜன்னலாம் அந்த ஃபுல் பாசிட்டிவாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பூராமே நெகட்டிவ் பூரா ஓடி போயிடும். ஃபுல் பாசிட்டிவ் இருக்குது. இதெல்லாம் செய்யலாம். அப்போ செய்கிறதுக்கு வந்து நமக்கு மனசு வேணும். வெக்கப்படக்கூடாது. வீட்டில் போய் நம்ம சாமி கும்பிட்றக்கோ இது பண்ணுறக்கோ நம்ம வெக்கம்தான் நம்முடைய தோல்விக்காரன். ஜோசியம் சொல்கிறக்க யோசிப்போம். எனக்கு 4 பேருக்கு முன்னால் பேசுகிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பாரு விஜயலட்சுமியெல்லாம் படப்படமே ரொம்ப எனக்கு தெளிவாக இருந்தது. சந்தோஷம் எப்படின்னா அந்த இதுதான் அப்படிங்கிற விஷயம் வந்து அது நல்லதோ கெட்டதோங்கிறதெல்லாம் ரெண்டாவது சப்ஜெக்ட்டு. வாக்கு பழிச்சிரும். வாக்கு பலிதங்கிறது நீங்கள் எதை சொன்னாலும் பலிக்கும். நல்லா இருக்குன்னு சொன்னால் பலிக்கும். 8ஆம் இடம் கெட்டதுன்னு சொன்னாலும் பலிக்கும், நல்லதுன்னு சொன்னாலும் பலிக்கும். நல்லதை சொல்லிட்டு போகலாமே. நம்ம ஐயா சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் போடலாம். 8ங்கிறது இன்சூரன்ஸ். ஏன் தவற நினைக்கணும்? 12ஆம் இடம் புதையல் தானே, ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஒருத்தன் சம்பாதிச்சது பூரா போட்டு வைக்கிறது தானே 12ஆம் இடம். மூடி வச்சு அவனும் பயன்படுத்தாமல் எவனுக்கும் கிடைக்காம பண்ணுறது தானே 12ஆம் இடம். அது அப்போ 12ஆம் இடம் தானே அந்த பிரச்சனை. அயன சயனம்ங்கிறது என்னது, அந்த படுக்கைங்கிறது அது தானே. அதுலேருந்து உற்பத்தியாகி லக்கணம்ங்கிறது ஜனனமாகுது. அப்போ வந்து அப்படியே சுற்றுத்தான் ஒரே சுற்றாத்தான் நடந்துட்டுருக்குது. எல்லாமே தோன்றுதல் மறைதல் நடந்துட்டுருக்குது. ஸோ அதனால் ஜோதிடத்தில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஜோதிடத்துடைய 9 கிரகங்களுக்கு உள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்குது. இதுகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். என்ன திசை நடக்குதோ அதுக்குள்ளே தண்ணி ஊற்றலாங்கிறத விட 9 திசையும் வழிபடணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திசைங்கிறது சுக்கிரன் திசை 20 வருஷம்னா சுக்கிரன் திசையில் சுக்கிரம் புத்தி இருக்கும். அது ஏதோ அவ்வளவு. அதில் வந்து புத்தி, அப்புறம் அந்தரம், சூட்சமம், பிராணி, இப்படி போயிட்டு வர கடைசியில் என்ன பண்ணணும், ஒரு சுவாசத்துக்கு வந்துருக்கு. அப்படி பிரிக்கல, ஒரு 50 பிரிச்சுட்டு வரலாம். அப்போ பிரிக்க அந்த சூட்சமத்துக்குள்ளே வரும்போது எல்லாமே ஓடிட்டுருக்கு. தினசரி வந்து 9 கிரகங்களும் சுத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் வந்து புதன் மட்டும்தான். அப்போ வந்து என்னென்னா அந்த ஜாதகத்தில் 9 கிரகத்தையும் வழிபடணும். நம்ம நவகிரகத்தை அதுக்கு தான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பீஜ மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து
பிரபஞ்சத்தில் எப்படி நுழையிறது? அப்போ பிரபஞ்சம்ங்கிறது என்ன? நம்ம மூளை தான் பிரபஞ்சம். அந்த சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடியது தான் பிரபஞ்சம். அது பிரபஞ்சம் இல்லை, நம்ம உடம்பில் இருக்கிற பிரபஞ்சத்தில் நீங்கள் தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு நம்ம சூரியனுக்குரிய கிரீம்கிற பீஜம், சந்திரனுக்குரிய ரீம்கிற பீஜம், செவ்வாய்க்குரிய ஹ்ரீம், புதனுக்குரிய ஸ்ரீம், அதே மாதிரி குருவுக்குரிய அவும், சுக்கரனுக்குரிய கிளீம், சனிக்குரிய ஐயும், ராவுக்குரிய கிரம், கேதுக்குரிய சவும். பார்த்தீங்களா? பட்டார்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? சரி, நிறைகுடம் தழும்பாதுங்கிற ஒரு விஷயம் தானது. அப்போ இந்த பீஜ மந்திரங்களை சொல்லிட்டு வரணும். ஓம் கிரீம் ஆதித்யாய நமக. அப்போ தான் ஹவு டு என்டர் பிரபஞ்சானா அந்த சூரியன்கிட்ட போகிறக்கு இந்த மந்திரம் சொன்னால் சூரியனோட அருள் கிடைக்கும். ஓம் ரீம் சந்திராய நம. அப்போ இது வந்து பீஜ மந்திரங்கள். பீஜம்னா அந்த சாவி, துப்பாக்கி, அந்த தெய்வத்துக்கு நம்மளுக்கு இணைப்பு ஏற்படக்கூடியது பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ பீஜ மந்திரங்கள் 9 எழுத்து வரைக்கும் இருக்கும். நமச்சிவாய, சரவணபவா, 9க்கு மேலே போச்சுன்னா வேறு கணக்கில் வேறு பேர், அது மந்திரம். அப்புறம் 9க்கு மேலே ஒரு 20க்கு மேலே போச்சுன்னா அது வந்து மாலா மந்திரம் அப்படிங்கிற. இப்போ காயத்ரி மந்திரமே மாலா மந்திரம் தான், சரிங்களா? அப்போது பீஜ மந்திரங்களை நம்ம சொல்லிட்டு வந்தாலே போதுமானது, நம்ம ஜெயிக்கலாம். நம்ம கிரகங்களோட மந்திரங்களை தினசரி காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஒவ்வொன்றையும் 108 தடவை சொல்லலாம். நீங்கள் திடாமல் நவகிரகத்தை மட்டும் சொல்லி பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். நவகிரகத்துடைய மரங்கள், நவகிரகத்துடைய விருட்சங்கள், 27 நட்சத்திரத்துக்கு எங்கெங்கே இருக்குன்னு நம்மளால் தேட முடியாது, ஏதோ ஒரு சில இடங்கள் தான் இருக்கும். நம்ம வந்து அல்லது அந்த நட்சத்திரத்து பேர், நட்சத்திர மரங்கள், அதுங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தால் போதுமான. இப்போ சமீபத்துலையெல்லாம் ஒரு சில தொகுப்பு போட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து நிறைய தொகுப்பு, ஒரு 200-300 விஷயங்களை தொகுப்பாக கொண்டிருக்காங்க. யார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த இப்போதான அவிட்டம்னா வந்து அஷ்ட வசுக்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க, வன்னிமரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட தொடுதல் என்னென்னு இருக்கோ அத்தனையும் நம்ம தொடக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பண்ணலாம். வன்னிமரத்தோட படத்தை வச்சுக்கலாம். இப்போ 9 கிரகத்துக்கு என்னென்ன மரம் இருக்குது அந்த மரத்து பூராமே வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணும்போது வாழ்க்கை வந்து வசந்தமாகும். ஏன்னா வந்து ஜெயிக்கிறது முக்கியம். இன்றைக்கி வந்து 17வது கருத்துனுக்கு 17ங்கிறது ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு ஒரு விஷயம். ஆனால் வந்து தினப்பொருத்தத்தில் 17 ஆகாது இல்லையா? 17 ஆகுமா? 17 ஆகுமா ஆகாதா? ஆகாது. அப்போது நமக்கு 17ங்கிற விஷயம். ஆனால் இன்னும் இந்த நம்ம விஷயத்தில் ஆகும். ஒன்றும் கேது, சூரியன் கேதுங்கிறது, சூரியன் வந்து ஆத்மா பண்ணக்கூடியது, கேது வந்து ஆகாயத்தில் எல்லாத்துக்கும் உயரத்தில் இருக்கிறது கேது. அப்போ வந்து ஒரு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய விஷயம் கொடுக்குறது 17ஆம் நம்பர். 17வது கருத்துறங்களை வந்து நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாமே பண்ணி பாருங்கள். இது வந்து இதில் சந்தேகங்கள் விஷயங்கள் வருதுங்க, என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க. இந்த தியானங்கள் சம்மந்தமாக சொல்கிறேன், எப்படி தியானம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருமே ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்காமல் சுத்தம் ஊருக்குள்ளே போனால் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஊருக்குள்ளே போனால தோற்று போயிடுவான். எப்படின்னா மனசில் நிறைய பணம் இருக்குது. அந்த மைண்ட் செட்டுன்னு சொல்கிறாங்களே மீனாட்சிமா, மைண்ட் செட்டுங்கிறாங்கல்ல. மைண்ட் செட்டுன்னு என்னென்னா, ஒருத்தன் வந்து என்னென்னா மற்றவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். அவன் வந்து சொல்லி கொடுத்துட்டோன்னு ஆசை இருக்கிறவன் வந்து யார் அப்படின்னுட்டு நான் காலையில் சொன்னேன், 159 தான் சொல்லி கொடுத்தோன்னு ஆசை இருக்கிறவன். பணத்தை எதிர்பார்க்க மாட்டான், இவன் செலவு பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யாரோட யோசனையும் கேட்க மாட்டான். அந்த 159ங்கிற யாரோட யோசனையும் கேட்க மாட்டான். அப்போ என்னென்னா மற்றவனுக்கு செய்யணும், சமூக சேவை செய்யணும். அவனுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்டாக படிக்க வேண்டான்னு தந்து சரி பணமே கொடுக்க வேண்டாம், அதை படிடா அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாமே வந்து அந்த 159 டிக்கெட் வருது இதெல்லாமே. அப்போ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற இதே போல் அந்த கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கு மைண்ட் செட் உண்டு. அப்போ ஒரு கிரகத்தோட மைண்ட் செட் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, பொய் சொல்லவே மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், நீதி நேர்மையாக இருப்பான். இந்த மைண்ட் செட் பதிவில் அதான் லக்கணத்தை பற்றி படிக்கணுங்கிறது. லக்கணத்தில் வந்து 12 கிரகங்களும் உள்ள போது வேலை செய்யும். அப்போ வந்து என்னென்னா அந்த மைண்ட் செட்டில் என்னென்னா மற்றவனுக்கு அடிபணிய மாட்டான் அப்படிங்கிற விஷயம். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, துட்டுக்காக வந்து அதெல்லாம் ஆகாதுமா, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னு வச்சுங்க, இங்கே வேறு கொடுத்தது சரின்னு போட்டு கொடுக்குறது, அது ஒரு விஷயம். அந்த 12 கட்டத்தில் அந்த 12 லக்கணம் சொல்கிறோம், 12 லக்கணமும் தலையில் உட்காந்துருக்குது. அந்த 12 லக்கணமும் எந்த கிரகத்தோட அமைப்பில் இருக்குதோ அந்த கிரகத்தோட குணம் இருக்கும். இந்த மைண்ட் செட்டை தாண்டி யார் வெளியே வர்றாங்களோ அவன் பணக்காரனாவான். அப்போ பணக்காரனாக இருக்கு என்னென்னா, உள்ள மூளையில் இருக்கிற பதிவு எடுக்கிறக்காக என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். தமிழில் புத்தகங்கள் ஆல்பா தியானம்னு இருக்குது. நீங்கள் அது ஆல்பா தியானம் எப்படிங்கிறத பார்த்து அப்படியே ஒன்றுமில்லை, இங்கேருந்து இலங்கைக்கு போக முடியுமா? போகலாம். எப்படி போகிறது? கண்ணை மூடி உட்காந்துட்டு அப்படியே ஃப்ளைட்டில் போகிற மாதிரியோ, நடந்து போகிற மாதிரியோ, தண்ணிக்குள்ளே நடந்து, எல்லாம் நடந்து தண்ணிக்குள்ளேயே நடந்து போகல, கனவுல நடந்து போனால் ஒன்றும் முக்குளிச்சு போயிட மாட்டோம். அப்படியே உட்காந்து தியானத்தில் உட்காந்துக்கிற அப்படியே போகிற கன்னியாகுமரி ராமேஸ்வரத்தை வரைக்கும் போயாச்சு. இந்த எப்படிட போகிறது? அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் அப்படியே தண்ணிக்குள்ளேயே நடந்து போக வேண்டியதான். நடந்து போய் அங்கேயே போய்
அதுக்கு பக்கத்தில் யாழ்ப்பாணம்னு ஒரு இதை வந்து பூராமே முழுசாக வந்து ராவணன் இருந்த இடம், சீதை இருந்த இடம் பூராமே இந்த யாழ்ப்பாணத்து பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ யாழ்ப்பாணத்து பகுதியில் போய் அப்படியே சுத்த மேலே மலைகள் கிடைகள் காலப்பணமாக சுற்றிட்டு அப்புறம் சீதை இருந்த இடத்துல பார்க்குறது. அப்போ சீதை அங்கே இருக்கிற மாதிரியே நினைக்கணும், கற்பனை அங்கே சீதை இருக்கிற மாதிரி. இப்போ கண்ணுக்கு பின்னாலும் மீனாட்சி வெங்கடேசன் இருக்கிற மாதிரி அங்கே சீதை அவங்க உட்காந்துட்டு மரத்துக்கடியில் உட்காந்துட்டு ராம்னு உட்காந்துருக்க மாதிரி. இதுதான் அந்த ஆல்பம் மெடிடேஷன். நீங்கள் போகும்போது என்னென்னா அப்போ அந்த உள்ளே இருக்கிற பதிவுகள் பூரா வெளியே போயிடும். போக இது வந்து ட்ராவல்ஸ். அப்புறம் போயிட்டு அப்புறம் திருப்பி பழையபடி இங்கே உட்காந்து போகிறது கண்ணை முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் எடுக்கலாம். 5 நிமிஷம் எடுக்கலாம், 10 நிமிஷம் எடுக்கலாம், 15 நிமிஷம் எடுக்கலாம். ஸோ வந்து இது மாதிரி பண்ணுங்கள். ஒரு நல்ல அற்புதமான தருணத்தை எனக்கு வழங்கிய யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு வந்து எல்லா விதமான காசு பணம் பேர் புகழ் செல்வாக்கெல்லாம் அணையணும். அதே போல் வந்து அவர் வந்து கோயில் கட்டக்கூடிய பணி வந்து ஏறக்குறைய 2026 கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடணும். இடம் கிடைக்கக்கூடிய காசு பணமெல்லாம் கிடைச்சிடணும். இடம் வந்து யாராவது வழங்குவார்கள். ஒரு திருப்தியான கோயிலை கட்டி இங்கே அந்த பூஜையை நான் தான் பண்ணுவேன். கும்பாபிஷேக பூஜை நான் தான் பண்ணுவேன். அந்த அமைப்பெல்லாம் வந்து இவருக்கு நடக்கும்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறி ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய என்னோட அன்பு சிஷ்யன் யோகநாத் குருஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி மென்மேலும் வளரட்டும். இந்த கருத்தங்கம் தொடர்ச்சியாக 17 மட்டும் இல்லை, வளர்ந்துட்டே இருக்கணும். 17, 18, 19, 20, 100, 200 கடந்து நடந்து. இப்போ என்னோட சிஷ்யன் சொன்னார் 430 நிகழ்ச்சி நான் நடத்தியிருக்கேன்னு சொன்னாங்க. நானும் கூட கணக்கு வைக்கல. இருந்தாலும் 430 நிகழ்ச்சி நான் ஓட்டியிருக்கோம். வாரம் 8 மாதம் வந்து 8 நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். அது சாதாரணமான விஷயம் இல்லை. சனிக்கிழமை ஒரு பக்கம், ஞாயிற்றுக்கிழமை பக்கம், சனி ஞாயிறு ஓடிட்டே இருக்கோம். அப்படி ஓட்டணும் அந்த வயசில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். இப்போல்லாம் ஓஞ்சி போச்சு. அப்புறம் புதியவர்கள் வந்துட்டார்கள். புதியவர் வந்த பிறகு அப்படி கொஞ்சம் அப்படியே வழி விட்டுற வேண்டியது. புதியவர்கள் வழி விடலைன்னு வச்சுங்களேன், இன்னும் அந்த கட்டு போய் ஓடிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அல்லவா. ஸோ வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள் கூறி சந்தோஷமாக உங்களுக்கும் வந்து நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி பார்த்து அனைவருக்குமே நன்றி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. மிக சிறப்பான முறையில் பல ரகசியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற இனியும் கற்றுக் கொடுக்கின்ற மருதமலை குருஜி ஐயா அவருக்கு எங்கள் எஸ்கே ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும் யோக வராகி சக்தி பீடத்தின் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது. சிறப்பு மரியாதையை மதிப்பிற்குரிய குரு கனிமொழி மேடம் அவர்களும், மீனாட்சி வெங்கடேசன் அவர்களும், பாக்கியலட்சுமி அவர்களும், ஆனந்தி மேடம் அவர்களும் அவர்களே சிறப்பு மரியாதை செய்வார்கள். மகளிருக்கு முக்கியத்துவம் அப்படியா? ஐயா நீங்க வாங்க, நீங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. கம் திஸ் சைடு. ஃபர்ஸ்ட் அப்படி போடுங்க. வளர்ந்துட்டீங்க. நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிங்களா ஐயா? ஐயா அப்படியே ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்க. நிறைய ஃபோட்டோ விடுங்க. ஓகே ஓகே. நன்றி, வணக்கம். சந்தோஷமா இருக்கும். பாக்கியலட்சுமியில பாக்கியம் கிடைச்சிருக்கேன். பாருங்க யாருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு. யாரும் கிடைக்கிற வாய்ப்பு. ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக இளம்பிள்ளையை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள், ஐயா வாங்க, 2 பேர் வாங்க. மருதமலை குருஜி ஐயா அவருக்கு சிறப்பு மரியாதை செய்கிறார்கள். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு வந்து முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து இலவசமாக உபாசனை கொடுத்த எங்களுடைய ஐயா திரு யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும், எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வழிகாட்டிய எங்கள் ஐயா மருதமலை குருஜி அவர்களுக்கும் நாங்கள் இதை வந்து இது பண்ணுறோம், சமர்ப்பிக்கிறோம். கணேசன் ஐயோட ஸ்டூடெண்ட், இளம்பிள்ளை கணேசன் ஐயோட ஸ்டூடெண்ட்.
இல்லை இல்லை அவரது தலைவர்.